நாம இன்னைக்கு பார்க்க போறது ரீசெண்டா ரிலீஸ் ஆன அசிங்கிற ஒரு ஹிந்தி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி தாங்க. அசினா ஹிந்தில 80, இந்தியால ஒவ்வொரு நாளும் 80 நடக்குதுன்னு டேகோட போடுறாங்க. புது படங்கிறதால கதையை கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி மூவி ஸ்டோரிஸ்லாம் கேட்கற ஆளா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரதுக்கு நோட்டிபிகேஷன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் ஃப்ரேம்லயே கொடூரமா ஆரம்பிக்கிறாங்க. 2 ரயில்வே ட்ராக் நடுவுல ஒரு லேடி கிடக்கிறத காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா அடிபட்டு ரத்த கரையோட பேண்ட் கூட இல்லாம கிடக்காங்க. நல்ல வேலை விடிஞ்சோட காலையில அவங்கள ஒருத்தர் பார்க்க அவர் தான் அந்த லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்றாரு. இப்பதாங்க இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு பரிமா, ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜரா இருக்காரு. இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் கூட இருக்கான். பரிமா அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆகிறதால அவங்களுக்கு ஃபேர்வெல் நடத்தி டீச்சர்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து நைட் லேட்டா தாங்க கிளம்புறாங்க. எப்போதும் வந்துட்டு போற வழியில தான் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அவங்கள ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க கார் வேகமா வந்து அவங்கள பிளாக் பண்ணி அதுல இருந்த 4-5 பேர் சேர்ந்து அவங்கள கார்ல அள்ளி போட்டு கொண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரன்னிங்லயே அவங்கள பயங்கரமா செக்ஷுவலா டார்ச்சர் பண்றாங்க. கார் ஓட்டிட்டு இருக்கவன், அதாவது கார் ஓனரோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணான்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா அவனுங்க காதுலயே வாங்காம மிருகம் மாதிரி நடந்துக்கிறானுங்க. அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்க வழியில காரை நிறுத்தி அப்படியே அவங்கள ரயில்வே ட்ராக் பக்கத்துல தள்ளி விட்டு போயிடுறாங்க. இங்க பரிமாவுக்கு இந்த கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்க வீட்டுல ஹஸ்பண்ட் வேற இன்னும் ஒய்ஃபா காணும்னு ரொம்ப பதட்டமா இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேட்டா அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்களா. அதுல இவருக்கு இன்னும் பதட்டம் ஆயிடுது. அதனால இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து ஒய்ஃபா காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாப்ல. இது எப்படியோ அந்த பசங்களுக்கு தெரிய வர அவனுங்க ஒரு ஆள் கிட்ட காரை கொடுத்து கிளீன் பண்ண சொல்லிட்டு அந்த ஓனர் பையன் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் வெளில அனுப்பி வச்சிடறான். அதோட அவனுங்க போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டு எல்லாரும் அவங்களோட போனை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல பரிமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர வீட்டுல பையனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாததால அவனையும் அழைச்சிட்டு வராரு. ஆனா அவனை வெளியில நிக்க வச்சுட்டு அவர் மட்டும் உள்ள வந்து பார்க்க பரிமாவோட ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அதோட அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதால அவங்களுக்கு கண்ணே ஒழுங்கா தெரியலங்க. ஒய்ஃப் அந்த நிலைமையில பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. இருந்தாலும் அதை பையன் கிட்ட காமிச்சிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இப்ப இது போலீஸ் கேஸ் ஆயிட்டதால போலீஸ்காரங்க அந்த கிரைமை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரோட நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சா அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சிசிடிவியை செக் பண்ணி பார்க்க எப்படியோ காரோட நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வச்சு அந்த பசங்களோட ஏரியால வந்து என்கொயரி பண்ண அவனுங்க எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு போதையில தான் சுத்திட்டு இருப்பாங்கன்னு தெரிய வருது. அதோட காரை ட்ரேஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா அது ஒரு குப்பை கிடங்குல நிறுத்தி கிடக்கு. கார் உள்ள ரொம்ப கிளீனா இருக்கு, வெளியில காக்காலாம் கழிஞ்சு ரொம்ப மோசமா இருக்கா. அதனால காரை லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளவுதான், கார் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க, காரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து பசங்களையும் ட்ராக் பண்ணி அவங்களையும் எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இதுல என்ன ஹைலைட்னா 4 பேருக்கும் ஆள் இருக்கு. அவங்க எல்லாரையும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க அவங்க எல்லாரையும் கோர்ட்ல ஆஜர் பண்ண அவங்க எல்லாரையும் 4 நாள் கஸ்டடியில வச்சு விசாரிக்க சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போட்டுறாரு. இன்னொரு பக்கம் பரிமாவோட ஹஸ்பண்ட் வினய் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட் குமார்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு வினய் கூட சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறாருங்க. வினய்க்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவர் மட்டும்தான். அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பரிமாவை வந்து பார்க்க அவங்கள அந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்தோன்னா அவரு பயங்கர எமோஷனல் ஆயிடுறாப்ல. இவருக்கே ஒரு தனி கதை இருக்குங்க. ஒரு நாள் இவரோட ஒய்ஃப் காவேரி ரோட்ல கிராஸ் பண்றப்ப ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வந்த ஒரு காரணங்க அவங்களை அடிச்சு தூக்கிட்டாங்க. கார்ல நம்பர் பிளேட் கூட இல்லாததால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இதனால ஐசியூல இருந்த அவரோட ஒய்ஃப் சாகர நிலைமையில இருந்தப்ப கூட இவரு அவங்க கூடவே இல்ல. அந்த சமயத்துல போய் அப்படி இருந்துட்டோம்னு இப்போ வரையும் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காருங்க. அதனால பரிமாவுக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கு நடந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வினயை அழைச்சிக்கிட்டு ராவின் அவரோட ஒரு லாயர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. ராவி குமாருக்கும் இறந்து போன அவரோட ஒய்ஃப் காவேரிக்கும் காமனான க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அதனால அவங்க குமாருக்காக பரிமாவோட கேஸ் எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணா அந்த கேஸ் திரும்ப கோர்ட்டுக்கு வருதுங்க. ஆப்போனன்ட் வக்கீல் பசங்க எல்லாரும் அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கும் இந்த கிரைமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்க வழியில யாரோ 4 பேர் இவங்களை அடிச்சு போட்டுட்டு காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, போனை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரே போடா போட்டுறாரு. கார் ஓனர் கொஞ்சம் ரிச்சான ஆளுங்கிறதால அவர் பையன் அந்த கேஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வக்கீல்னு எல்லாரையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாப்ல. இவங்களை அடிச்சு போட்டுட்டு காரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றதையே நம்ப முடியல. இதுல கார் இல்லாததால லிஃப்ட் கேட்டு தான் கல்யாணத்துக்கே போனோம்னு வேற சொல்றானுங்க. அது எப்படி கார் மிஸ் ஆகி இருக்கப்ப காரை கண்டுபிடிக்க போகாம கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க அவங்க கார் மிஸ் ஆனதுக்கு ஸ்டேஷன்ல கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுறாங்க. அதோட அந்த டைம்ல கல்யாணத்துல தான் இருந்தோம்னு எல்லாரும் ஒரு கல்யாணத்துல இந்த மாதிரி ஒரு குரூப் போட்டோவை ப்ரூஃபா காட்டுறாங்க. அதனால இப்ப ஹீரோயின் சைட்ல எந்த ப்ரூஃபும் இல்லங்க. சரி, என்ன ஹீரோயின் இந்த கேஸை பத்தி பரிமா கிட்ட டிஸ்கஸ் பண்ண அவங்க பார்த்தா மொத்தம் 4 பேர் இல்ல 5 பேர்னு சொல்றாங்க. ஆமாங்க, அவங்க சொல்ற மாதிரி இதுல ஒருத்த மட்டும் சிக்கவே இல்ல. அதோட இந்த பசங்களும் அவனை காட்டி கொடுக்கல. கார்ல அந்த கிரைம் நடந்துகிட்டு இருந்தப்ப பசங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு பரிமா அதுல 2-3 பேர் சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த பேர்ல சமீர்ங்கிற ஒருத்த மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்ல. இந்த விஷயத்தை கோர்ட்ல சொல்ல சமீர்ங்கிறவனை சீக்கிரம் ஆஜர் பண்ண சொல்லி போலீஸ்காரங்களுக்கு ஜட்ஜ் ஆர்டர் போட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பரிமாக்கு கண்ணு வேற என்ன சரியாகல. அதோட போலீஸ்காரங்கள்ட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா இன்னும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல டிஎன்ஏ மேட்ச்
மேட்ச் ஆகலங்க. அந்த ரிப்போர்ட் எப்படியும் போலியா தான் இருக்கும்னு ஹீரோயினுக்கு அது மேல நம்பிக்கை இல்லாததால ஹீரோயின் அவங்களுக்கு மறுபடியும் டெஸ்ட் எடுக்கணும்னு கேக்குறாங்க. அதனால ஜட்ஜும் அந்த டெஸ்ட்டை திரும்ப எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் சைடுல எந்த ப்ரூஃபும் இல்லையா, அதனால எல்லாருக்கும் கண்டிஷன் பெயில் கொடுத்து கேஸ் முடிகிற வரையும் டெய்லி ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பரிமா வேற அந்த டிராமால இருந்து வெளில வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. திரும்ப வேலைக்கு போனாதான் மைண்ட் அதுல இருந்து வெளில வரும்னு முடிவு பண்றாங்க. அதனால ஸ்கூலுக்கு வந்து நான் திரும்ப வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பிரின்சிபல் அது சரியா வராது, நீ வந்தேன்னா இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க 9th 10th படிக்கிற பசங்களே வாட்ஸ்அப் இன்ஸ்டான்னு அதுல பரிமாவை வச்சு நிறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு பிரின்சிபல் அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்து பரிமா இன்னும் கலங்கி போயிடுறாங்க. இங்க பரிமா அவங்களோட டிராமால இருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம போலீஸ்காரங்களை நம்பிட்டு இருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களே களத்துல இறங்கிடுறாங்க. அக்யூஸ்டுங்க சம்பந்தப்பட்ட இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் தேடுறது, அப்புறம் அவங்கள பத்தி விசாரிக்கிறதுன்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் 5 அக்யூஸ்ட்ல ஒருத்தனை அவனோட கார்லயே யாரோ ஒருத்தன் கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு வரான். அதுவும் அக்யூஸ்ட் அழைச்சிட்டு வரவன் கேமரால ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு காருக்குள்ள இருந்து இறங்கும் போதே ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு இறங்குறான். அவன் அந்த கிரிமினலை ட்ரெஸ் இல்லாம பரிமா கடந்த அதே ஸ்பாட்ல நிக்க வச்சு டக்குன்னு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொன்னுடுறான். இவ்வளவு நாள் இந்த பரிமாவோட கேஸை பத்தியே வெளில தெரியாம இருந்தது. ஒரு கிரிமினல் ஒருத்தன் கொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுவும் ரேபிஸ்ட கொன்ன கில்லர் கொடையோட இருந்ததால மக்கள் அவனை அம்பர்லா மேன்னு ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கேஸ்ல இருக்கிற ஒருத்தனை கொன்னுட்டதால அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சைன் போடுறதுக்காக ஸ்டேஷன் வராம இருக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க ஜட்ஜி அதெல்லாம் முடியாது, அவங்க ஸ்டேஷன் டெய்லி வந்து சைன் போட்டே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இப்படி கேங்ல ஒருத்தன் வெளியில போய் கொடூரமா செத்து போயிருக்கான். அதை பார்த்து மீதி இருக்கிற ஒருத்தனுக்கு கூட பயம் இல்லைங்க. இந்த ஓனர் தீபக்கோட பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தா அவன் லவ்வர் கூட பப்புக்கு போறான். அங்க கூட்டத்தோட கூட்டமா வந்த அம்பர்லா கில்லர் வெளியிலேயே வச்சு அந்த பையல ஒரே குத்தா குத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப 5 பேர்ல ஒருத்தன் இன்னும் கிடைக்கவே இல்ல. மீதி 4 பேர்ல 2 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. படத்தோட ஆரம்பத்துல சென்சிட்டிவான சீனா அவ்வளவு டீட்டெயிலா காட்டினானுங்க. அப்படி ஒரு கொடூரமான வேலையை பார்த்தவங்களை கொல்றதை மட்டும் டீட்டெயிலா காட்ட மாட்டாங்க. கில்லர் வந்தான், ஒருத்தனை ஷூட் பண்ணான், ஒருத்தனை குத்துனான்னு சும்மா 20 செகண்ட்ல முடிச்சிடுறாங்க. அதனால படம் பாக்குறவங்களுக்கு ஒரு பரபரப்பு இல்லாம ஆயிடுதுப்பா. அதுவும் அக்யூஸ்ட் எல்லாரையும் கொல்றது யாருன்னு பார்த்தா வினியோட ஃப்ரெண்டு குமார் இருக்காருல்ல, அவர் தான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காரு. இப்படி 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிற அக்யூஸ்டுங்களுக்கு போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட அக்யூஸ்ட்ல ஒருத்தன் அவன் ஆளு ஊருக்கு போறான், அவளை போய் பார்த்தே ஆகணும்னு அவளை பாக்குறதுக்கு போறான். இது வரையும் கேங்ல 2 பேர் செத்துட்டாங்க. அப்ப கூட மீதி இருக்கிறவன் பேனிக் ஆகுற மாதிரி ஒரு சீனே இல்லங்க. இதுக்கு முன்னாடி கில்லர் வரிசையா அக்யூஸ்ட கொண்டுட்டு இருந்தான்ல, இந்த டைம் பார்த்தா இவனோட லவ்வரை ஷூட் பண்ணி கொண்டுட்டு போயிடுறான். ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த பொண்ணை கொண்டாங்கன்னு தெரியலங்க. அதோட கொன்னது வேற குமாரா இல்ல வேற யாருமான்னு தெரியல. இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோயினும் எஸ்ஐயும் சேர்ந்து இதுவரையும் இந்த கேஸ்ல மாட்டாம இருந்த சமீரை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. எஸ்ஐ ஒன்னும் ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல நல்ல மனுஷனா இருந்த ஒரு இன்ஸ்பெக்டராலையும் சுத்தி இருக்கிறவங்களாலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரப்டடான போலீஸ் ஆபீசரா மாறிட்டாரு. இப்ப இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறதால அவருக்குள்ள இருக்கிற நல்லவன் தான் இப்படி இன்ஸ்பெக்டரை மீறி சமீரை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கு. கட் பண்ணா திரும்ப எல்லாரும் கோர்ட்ல ஆஜராகிறாங்க. அன்னைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது ஹீரோயின் கிட்ட மீடியாக்காரங்க அம்பர்லா கில்லரை பத்தி கேட்க அவங்க அந்த கில்லரையும் கில்லருக்கு சப்போர்ட் பண்ற மக்களையும் கழுவி கழுவி ஊத்திடுறாங்க. அதை கேட்டு கில்லரோட ஃபேன் ஒருத்தன் கொந்தளிச்சு போக அந்த ஆளு கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு ஹீரோயினோட மூஞ்சில இங்க் அடிச்சிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அந்த கரையோடய உள்ள வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தாங்க இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பரிமா கோர்ட்டுக்கு வராங்க. முதல்ல ஆப்பனன்ட் வக்கீல் பரிமா கிட்ட அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க அவங்க அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவங்க யாரோட முகமும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே வக்கீல் பார்த்தா அந்த கேஸ்ல இருந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க அன்னைக்கு போட்டிருந்த ஸ்கர்ட் கிளியவே இல்லை, நீங்க இதை எப்படி ரேப்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. சரி அன்னைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எதுவும் ட்ரிங்க் பண்ணிருந்தீங்களான்னு கேட்க பரிமா அதெல்லாம் இல்ல, எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்களா. அவர் அந்த பாயிண்டையே அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாருங்க. அப்படின்னா அன்னைக்கு நைட் நல்லா கான்சியஸா தான் இருந்திருக்கீங்க, ஆனா ஒரு அக்யூஸ்டோட ஃபேஸ் கூட தெரியலையா அப்படின்னு. இது செக்ஷுவல் அபியூஸே இல்ல, இது உங்களோட பர்மிஷனோட தான் நடந்திருக்குன்னு ஒரே போடா போட்டுறாரு. இப்படி ஆப்பனன்ட் வக்கீல் திரும்ப திரும்ப பரிமாவோட சைடே கேஸ் திருப்ப பார்க்க அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம அவங்களோட ஃபேஸை ஓபன் பண்ணி காட்டிடுறாங்க. நான் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த என்னோட முகமே இந்த தழும்பு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. இதுல அந்த டைம்ல எனக்கு பயங்கரமா அடிபட்டு எனக்கு கண்ணு தெரியாதப்ப அவங்களோட முகத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறாங்க. இப்படி பரிமா அவங்களோட தரப்புல எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு சொன்னாலும் வக்கீல் ஒத்துக்கிறதா இல்லங்க. பரிமாக்கு 5 பெரிய அடையாளம் தெரியல, அது அவங்களோட பிரச்சனை. அதனால இந்த பசங்க எல்லாரும் அப்பாவி பசங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்படி ஆப்பனன்ட் வக்கீல் அவரோட சைடுல வாதாடி முடிக்க இப்ப ஹீரோயின் கார் ஓனரோட ஆளு ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தாங்க அந்த காரை கிளீன் பண்ணது. கிரைம் நடந்த டைம்ல நடுராத்திரி ஓனர் தீபக் உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல எதுக்கு உங்களுக்கு அவர் கால் பண்ணாருன்னு கேட்க இவரு எனக்கு தெரியலங்க, அவர் எதுவும் பேசல, தூக்கத்துல கை டச் ஆயிருக்கும் போல, அவர் கொரட்டை சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா கால் ஹிஸ்டரி பார்த்தா 5 நிமிஷத்துக்கு இருக்கு. 5 நிமிஷத்துக்கு கொரட்டை சவுண்டேவா கேட்டுட்டு இருந்தீங்கன்னு கேட்க அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல, திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரின்னு அடுத்து எஸ்ஐ சஞ்சயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பரிமாவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் மாத்தப்பட்டதான்னு கேட்க அவரு எதுவும் டைரக்டா சொல்லாம யாராவது மாத்திருப்பாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹீரோயின் விடாம அவர் எவ்வளவு நல்லவர்னு புரிய வைக்கிறதுக்காக அவர் எப்படிப்பட்டவர்னு அவரோட ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் சொல்லி திரும்ப டிஎன்ஏவா மாத்துறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு கட்டத்துல பஸ்ட் அவுட் ஆயிடுறாருங்க. விக்டிமோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை சேஞ்ச் எல்லாம் பண்ணல, கோர்ட்ல சப்மிட் பண்ணது முதல்ல அவங்களோட ரிப்போர்ட்டே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவர் அந்த தப்பை மட்டும் தான் பண்ணல, மத்தபடி எல்லா வேலையும் பார்த்திருக்கேங்கிற மாதிரி
சொல்றாரு. அதாவது நான் நிறைய லஞ்சம் வாங்கியிருக்கேன், அதை வச்சுதான் வீடே கட்டினேன்னு அவரோட மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் அங்க இறக்கி வச்சிட்டு இருக்காருங்க. ஜட்ஜி அதெல்லாத்தையும் கேட்டோன்னா அவரையும் இன்ஸ்பெக்டரையும் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொல்றாங்க. சரி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்களே, நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க அவரு அதெல்லாம் என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல மேடம், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி முடிச்சிடறாப்ல. ஆனா அவர் சொல்றதை வச்சு மட்டும் தீர்ப்பு கொடுத்துட முடியாது இல்ல. அதனால ஹீரோயின் இப்ப கடைசியா அரெஸ்ட் பண்ண சமீரோட பொண்ணை விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டா கிரைம் நடந்த அன்னைக்கு நைட்டு அவ அப்பா லேட்டா வந்தாரு, அதாவது சமீர் வீட்டுக்கு லேட்டா வந்தான், அதோட நடுராத்திரி அந்த சமயத்துல கொல்ல பக்கத்துல அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றா. ஹீரோயின் களத்துல இறங்கி எல்லா அக்யூஸ்ட பத்தியும் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்படிதான் சமீரோட வீட்டுக்கு போய் இந்த பொண்ணையும் ஒரு விட்னஸ் ஆக்கியிருக்காங்க. ட்ரெஸ் எரிச்சதெல்லாம் ஒரு ப்ரூஃபா எடுத்துக்க முடியுமான்னு ஆப்பனன்ட் வக்கீல் கேட்க அதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. சொல்லுமா உங்க அப்பா கூட எதுவும் பிரச்சனையா, அவரை பழி வாங்கறதுக்கு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் அப்பா அன்னைக்கு ஒருத்தவங்கள ரேப் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு உங்க அப்பா மேலே சந்தேகப்படுறியான்னு வக்கீல் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாரா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு அமைதியா இருக்க முடியாம அவரு இதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கும் அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. அதை கேட்டு கோர்ட்ல இருக்கிற மொத்த பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சமீர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை அபியூஸ் பண்ணிட்டாங்க, அந்த கேஸும் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு வந்துச்சு. ஆனா கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே 2 குடும்பத்தாளுங்களும் அந்த கேஸுக்கு பயந்துகிட்டு கோர்ட்டுக்கு வெளியில அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது அபியூஸ் பண்ண சமீருக்கே அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த லேடியும் வேற வழியே இல்லாம அவங்க கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தாங்க இந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஆப்போனன்ட் வக்கீலாலேயே எதுவும் பேச முடியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுறாப்ல. அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் தேவைப்பட போகுது அப்படின்னு ஹீரோயின் அக்யூஸ்ட் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு மேல ஆப்போனன்ட் வக்கீலால எதுவும் வாதாடவும் முடியலங்க. அதே நேரம் குமார் இருக்காருல்ல, அவரு நாம இதுவரையும் பண்ணிட்டு இருந்தது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா கோர்ட்ல வந்து சரண்டர் ஆயிடுறாப்ல. அதனால அவரை கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்க அங்க பார்த்தா தீபக் வேகமா வந்து குமாரா ஒரு பையனை கொன்னதுக்காக குமாரா கோர்ட் வாசல்லே வச்சு சுட்டு கொன்னுறாருங்க. அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. பரிமா இப்பதான் கொஞ்சம் பழைய மாதிரி ஹாப்பியா இருக்காங்க, ரெகுலரா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா கிரிமினல்ஸ் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.